இதுக்கு முன்னாடி ரஜினிஷ்னு ஒருத்தர் இருந்தார், செக்ஸ் சாமியார்னு பேர். அவர் என்ன சொன்னார், செக்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகான்னார். அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போனாங்க. அமெரிக்காவே பாதி ஒரு காலத்தில் அவருக்கு பின்னாடி இருந்தது. சூசைட்லாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனவங்களாம் இருந்தாங்க அந்த அவர் சொன்ன அவர் பேச்சை கேட்டு. ரஜினிஷுக்கு அப்புறம் இவர் இன்னைக்கு இவர் வந்திருக்கார். விடிய சும்மா எப்படி முடிச்சிருக்கிறது, வாங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கலான்றாங்க. ஒரு மாஸ் இது, ஒரு மாஸ் கேபரே, அரசாங்கத்தின் ஆதரவில் நடக்கும் ஒரு பெரிய விழா, அவ்வளோதான். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துக்கும்போது அது தப்பு சொல்ல முடியாது. நீதிமன்றங்களே தள்ளுபடி பண்ணுறதில்ல அதை எதிர்த்து இது பண்ணும்போது. ஆக அதில் நல்ல சுற்றி பார்த்தீங்கன்னா யாராவது நீதிபதிகள் கூட அதில் இருக்கலாம். அது சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா சூதாடுறதுங்கிறது இது. அப்புறம் மகாபாரதம் கதையே சூதாடுற கதை தானே. பேர் தர்ம, பொண்டாட்டி வச்சு சூதாடுறான், கேட்டால் தர்மங்கிறான். அவன் தானே உங்கள் கடவுள். திரௌபதி அம்மை 5 பேரை கட்டிக்கிட்டோம், அது ஒரு பக்கம். எல்லாம் சனாதனம் தானே, அவங்க தானே உங்கள் கடவுள். இதெல்லாம் இதான். அதாவது சனாதனங்கிற பேரில் என்னென்னமோ நடக்குது, கேட்டுக்க வேண்டியது தான். அரசவையிலேயே ராணியாக இருந்தவருடைய புடவையை அவுத்து போடுற கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம். அதை கொண்டு வர அது கரெக்டுன்றாங்க, கேட்டுக்க வேண்டியது. அதை பரப்புறதுக்கு தானே ஜக்கி வாஸ்தவ் இருக்கார். ஆமாம் சார், சந்தை அந்த பக்கம் வியாபாரம் நடக்கும், இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு சார். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டான், நான் சார் இந்த ஊர்லேருந்து இது சந்தை நேரத்தில் இங்கே வந்துடுவோம் சார், இப்போ பெரிய பிஸ்னஸ் சார், வாரம் எங்களுக்கு 10,000 15,000 கிடைக்கும் சார் அப்படின்றார். அவர் சொல்கிறார், செக்ரட்டரி, இதை பார்க்கறதுக்கு நான் ஹாலண்டுக்கு போனேன்ப்பா. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், மகா சிவராத்திரி நேற்று இரவுலேருந்து பயங்கரமாக கொண்டாடப்பட்டு இருக்கு. மக்களால் இரவு கண் விழித்து தரிசனம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் போல் கோயம்புத்தூர்லேயும் இது நடந்திருக்கு. ஈஷா யோகாவில் ஆதியோகி சிலை முன்பாக ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நடனமாடி இந்த இதை பண்ணியிருக்காரு. மேலும் அதை மெருகேற்றது மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை தொடங்கி வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வருடம் இப்படி சம்பவம் நடக்குது. அதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு வழக்குகள்லாம் நடக்கும், அதற்கப்புறம் அது தள்ளுபடி ஆகிடும். இதே தடவையும் அது நடந்திருக்கு. அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியால் அங்கே நிறைய பாதிப்புகள் இருக்குது, ஒளி மாசுலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கை மனு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற இந்த வரலாறு எப்படி உருவாச்சு, அங்கே இது எப்படி இது பண்ணப்படுது? மாசி மாதத்தில் ஏதோ அமாவாசை அன்றைக்கி சிவராத்திரின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளோதான் தெரியும். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் திராவிட இயக்கத்தில் வளர்ந்ததுனால இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. விடிய உட்காந்துக்கிட்டு பரமபதம் ஆடுவாங்க. அது ஒன்று எங்கள் ஊர்லலாம் அது ரொம்ப விடிய அது பரமபதம் கேமே அதுக்கு தான். உங்களுக்கெல்லாம் அது ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. பாம்பில் ஏறுறது, பாம்பில் இறங்குறது, இதில் ஏணியில் ஏறுறது, இதெல்லாம் வச்சு பரமபதம் எல்லாம் இருக்கும். அது விடிய ஆடிட்டுவாங்க. தாயக்கட்டம் போட்டுக்கிட்டு தாயம் விளையாடுவாங்க விடிய. அது என்ன கணக்குன்னா, விடிய முடிச்சுக்கிட்டு இருந்து மறுநாள் காலையில் தூங்கக்கூடாது. மறுநாள் முடிச்சது மறுநாள் ராத்திரி தான் நீங்கள் தூங்கணும். அது இருக்கணும். அப்போ சைவ சாப்பாடு இருக்கும். சில பேர் கோழி அடிக்கிறது, இது அடிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். அது சிவனுக்கான ராத்திரி. சிவனுக்கு இந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்றதுனால உடனே வைஷ்ணவர்கள் எங்கள் சாமி என்ன குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசின்னு வச்சாங்க. அன்றைக்கி நீங்கள் சொர்க்கவாசல் திறக்கும், அதில் பூந்துட்டு வரலாம் அப்படி சொல்லலாம் வைப்பாங்க. ரெண்டும் அது நடக்கும். இது இது ஒரு பொழுதுபோக்கு. இது அவ்வளோதான். அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் தான் மதம்னு வந்துருச்சுன்னாவே அதில் வியாபாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. வந்தேரிகள் ஆரி வந்தேரிகள் தான் இவங்க கொண்டு தான். சிவராத்திரி கொண்டாடுறது சிவன் வேதங்களால் சொல்லப்படாத ஒரு கடவுள். எந்த அடிப்படையில் கொண்டாடுறாங்க, எதுக்கோ இதெல்லாம் சொன்னாங்க. மாசி மாதத்தில் இந்த நட்சத்திரம் வர்ற நேரத்தில், இந்த சந்திரனுடைய இந்த இது இருக்கிற நேரத்தில், உத்தராயணத்தில் தட்சநாயகத்தில் இந்த நேரத்தில் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் கொண்டாடுற பண்டிகை அப்படிங்கிறது தான் தெரியும். இதுக்கு இதுவரையிலும் கவர்மெண்ட்டை விடுமுறை அளிக்கணும்னு யாரும் இது ஒன்றும் கேட்கல. கேட்டாங்கன்னா அதையும் கொடுத்துட்டோம்னா ஏறத்தாழ ஒர்க்கிங் டே இந்த திருவிழாக்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா, ஒர்க்கிங் டேங்கிறது என்றைக்குன்னு சொன்னால் போதுன்னு ஆகிடும். இன்றைக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி கேலண்டர் மாறிடும். திருவிழாக்களுக்காகவும் பண்டிகைகளுக்காகவும் மிக அதிகமான நாட்கள், விடுமுறை நாட்கள் இருக்கிறது ஒரே நாடு இந்தியா தான். இப்போ ஃபாரின்லாம் வெளிநாட்டில் எல்லாம் கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் அவ்வளோதான். மற்ற எல்லா பண்டிகைக்கும் ரிலீஜியஸ் ஹாலிடே உனக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஆப்ஷன். இல்லாட்டி போனால் வேலை தான்.
தெர் இஸ் நோ ஹாலிடே. அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜூலை 4th வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கு லீவ். அதை விட்டா கிறிஸ்மஸ் விட்டா நியூ இயர், கிறிஸ்மஸ் நியூ இயர் ஒன்றா சேர்ந்து கம்பைன் பண்ணி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னு 10 நாள் விட்டுருவாங்க. மொத்தமாக விட்டுட்டாங்கன்னா அந்த 10 நாள் வந்து வெக்கேஷன் போயிடும். அவங்களுக்கு ஆனுவல் வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் எங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ஹாலிடேலாம் கிடையாது. கேட்டுக்கணும், இந்த நாள் நான் இப்படி போகிறேன் அப்படி சொல்லி டியூட்டி அட்ஜாயின் இது யாருக்குன்னா கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்திய நாட்டு ஒன்றில் தான் நினச்சதுக்கெல்லாம் லீவு. நீங்கள் கேலண்டரில் இப்போ ஒர்க்கிங் டேயே ரொம்ப குறைச்சல். இப்போ வர இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி மாதம் சிவப்பு கலர்லேயே அடிச்சிருந்தாங்க. அவ்வளோ ஹாலிடேஸ். 52 வாரங்கள், 52 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு, 52 நாட்கள் சனிக்கிழமை லீவு, 104 நாட்கள் போயிடுச்சு. அதுலேயே 365 நாளில் 104 நாட்கள் விடுமுறையில் போகுது. அப்புறம் 200 நாள் தான் இருக்குது. அதில் இதையெல்லாம் எடுத்திங்கனாக்கா வேலை செய்கிற நாளே வந்து ஏறத்தாழ 100 நாளைக்கு குறைச்சலாம். அப்படி இருக்கும்போது என்ன உற்பத்தியை நீங்கள் உண்டாக்குவீங்க? என்ன நாட்டு முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க? மனித உழைப்பு என்ன ஆகிட்டு இருக்குது? எந்நேரம் படுத்துவீங்க. அதனால தான் டாஸ்மாக் கடையில் கூட்டம், தண்ணி அடிக்கிறான். அப்புறம் எப்படி ஓடும்? இதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆசிரமத்தையே நடத்தி இது ஒரு தொழிலாகவே வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க. ஆசிரமங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்டிகைகள் நடத்துகிறாங்க. அது இந்த ஆசிரமம், கோயம்புத்தூர் ஆசிரமம் அதுக்கு புகழ் பெற்றது. மிக பிரபலமானவர்கள். இதுக்கு மேலே போனாக்கா விசாக கமிட்டிலேருந்து எங்கிட்ட வந்துடுவாங்க சண்டைக்கு. அவங்கெல்லாம் தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பேட்ரனைஸ் பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருவிழா காலம். பாருங்கள், இந்த சனாதன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் நிர்வாணமாக குளிக்கிறான். முடிஞ்சிருச்சு நேற்றோட. அதுவுமே அது ஒரு பண்டிகை. இங்கே வந்தாக்கா கவர்ச்சி நாடகங்கள்லாம் ஆடுறாங்க, சாமியாரே ஆடுறாரு, அதில் மந்திரியே வர்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நாம யார் அதை பற்றி கேட்குறதுக்கு? அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கேபரே டான்ஸ், அவ்வளோதான். அதை நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. உல்லாசமான வாழ்க்கை. ஐரோப்பிய நாடுகளை பற்றி சொல்லுவாங்க. இப்போ இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், இந்த நாடுகள்லாம் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்கும். அவங்க தான் வந்து ஒரு பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கிறவங்க வளமான நாடுகள். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இசை கலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது, செகண்டரி தான். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாத ரோம், கிரீஸ், ஸ்பெயின், அதே மாதிரி தென் அமெரிக்கா, ஸ்பானிஷ் கண்ட்ரிஸ், இங்கே எல்லாம் வந்து இசையும் டான்ஸும் அங்கே மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போல்லாம் ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா ஸ்பானிஷ் டான்ஸுங்கிறது எத்தனை வகையான டான்ஸ் இருக்குது தெரியுங்களா? ஃப்ளெமிங்கோ, அது இதுன்னு கூத்த பாட்டு, ஸ்பானிஷ் சாங். நம்ம தமிழ் பாட்டுகள் எது, மாமாவுக்கு குடும்பம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? அது ஸ்பானிஷ் சாங். அது மாதிரி எவ்வளோ அது ஸ்பானிஷ் மியூசிக்கை அடிச்சுக்கிறது மியூசிக்கே கிடையாது. கிட்டாரு, மேண்டலின், வயலின் எல்லாமே ஸ்பானிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, போங்கோஸ், ட்ரம்ஸு எல்லாமே ஸ்பானிஷ். வருமானத்தை பார்த்திங்கன்னா ஐரோப்பாவினுடைய பிச்சைக்கார நாட்டில் வந்து ஸ்பெயின், ரோமு, ஸ்பெயின், இட்டலி, போர்ச்சுகீஸ் இதெல்லாம் வறுமையான நாடுகள். அதே மாதிரி நார்த் அமெரிக்கா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு பொருளாதாரத்தில் நின்றுக்கிட்டு அறிவியல் தொழிலில் வளர்ந்துருக்குது. அங்கே மியூசிக் கிடையாது. சவுத் அமெரிக்காவில் ஃபுல்லாக மியூசிக் இருக்குது. பிச்சைக்கார நாடு. ஏர்போர்ட்டுக்குள்ளாரையே பிச்சை எடுக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம். எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. சவுத் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா விமான நிலையத்துக்குள்ளார வந்து பிச்சை எடுக்கணும்னு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிற பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற பார்க்கலாம். ஏரோப்ளைன் ஓடுற இடத்துலையும் பிச்சைக்காரனை பார்க்குற ஒரே ஒரு நாடு நான் அங்கே தான் பார்த்தேன். அந்த அளவு வறுமை. ஏன்னா அங்கே அதை தான் சொல்லுவாங்க, கலைகள் செழிப்பாக இருக்கிற நாடு பொருளாதாரத்தில் அடிபடும். ஏன்னா உல்லாசத்துலேயே நேரத்தை வீண் பண்ணுறோம், தொழிலில் இல்லை. இப்போ நான் கணக்கு போட்டு சொன்னதில் வந்து 365 நாளில் 120 நாள் தான் நம்ம வேலை பார்க்குறோம். 240 நாள் விடுமுறையில் இருக்கும். எப்படி உற்பத்தி, எப்படி வேலை நடக்கும்? உல்லாசம், சந்தோஷம். அதுக்கு ஒரு ஆசிரமங்களே நடக்குது. அதுக்கு வந்து மத்திய அரசனுடைய அங்கீகாரம் இருக்குது. அப்புறம் நாடு முன்னேறன்னு பேசுறதுல நாம் கத்திக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அவ்வளோதான். போகட்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, உல்லாசமாக இருக்கிறாங்க. பல வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் இதுக்கு வந்து வராங்க. ஆமாங்க, ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா ஒரு வேலையும் செய்யாமல் எப்படி சந்தோஷமாக ஆடுறீங்கிற பார்க்க, அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க.
நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு வேலைக்கே டைம் இல்லை, ஒரு வேலையும் செய்யாமல் சோத்துக்கே லாட்டி அடிக்கிறது ஜாலியாக எப்படிடா டான்ஸ் ஆடுறீங்க. பாரதியார் தாங்க சொன்னால், கஞ்சியை குடிப்பதற்கெல்லார் அதன் காரணம் இது என்ற அறிவும் இல்லார். குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட கிடையாது, ஏன்டா நமக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்கல அப்படிங்கிற புத்தி கூட அவனுக்கு இல்லை. ஆமாட்டுக்கு இருக்கிறான். அந்த மாதிரி இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையா. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சோத்துக்கு ஏன்டா லாட்ரி அடிக்கிறோங்கிற காரணம் கூட அவனுக்கு தெரியலீங்க. இவ்வளோ பவர்ஃபுல் எப்படி சார் ஒரு தனி நபருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்? நாம் உல்லாச பிரியர்களுங்க, அந்த உல்லாச பிரியர்களுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ எவ்வளவோ திட்டுறீங்க, டாஸ்மாகை பற்றி சொல்கிறீங்க, குடின்னு சொல்லி எந்த மதமும் சொல்கிறதில்ல. ஒருவேளை இந்த சனாதன மதத்தில் அது இருக்குது. ஏன்னா அது சனாதன மதத்தில் வந்து அசுரர்கள் தேவர்கள் பிரிக்கிறான். தேவர்கள்லாம் யாருன்னா சுறாபானம் குடிக்கிறவன் தேவர். சுறாபானங்கிறது சாராயம். அது குடித்தா நீங்கள் கடவுள், அது குடிக்காதவன் அசுரன். சுறாபானம் குடிக்காதனால தான் அவன் அசுரன். அசுரன் கெட்டவன். இந்த ஒரு மதத்தை தான் குடிக்கிறவன் நல்லவன், குடிக்காதவன் கெட்டவன் சொல்கிற ஒரே மதம் வந்து சனாதன மதம். அதில் ஒன்று தான் இருக்குது. இதுக்கு அவங்க சண்டைக்கு வந்தாக்க நான் காட்டுவேன். அசுரன், சுறாபானம் குடிக்காதவன் அசுரன், குடிக்காதவன் அசுரன், குடிக்கிறவன் கடவுள். சோமபானம் எல்லாம். இந்திர சபை, ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி, கடவுளுக்கெல்லாம் கடவுளாக இருக்கிற இந்திரனே கேமரா பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் யோகாவில் இருக்கிற ஈஷா மையத்தில் இருக்கிற அவர் பார்க்க மாட்டார், இல்லை அமித்ஷா பார்க்க மாட்டார். அதனால் தப்பு இல்லை. இந்திர சபையில் நடப்பது வந்து யோகா மையத்தில் நடக்குது, அது வந்து தப்பு நம்ம சொல்ல முடியும். இல்லை இளைஞர் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இங்கே வந்து இங்கே நம்ம லோக்கல் திலோத்தமைகள். இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறார், ஒரு முக்கிய இதுவாக செயல்படுறார், நிறைய விஷயங்களை வந்து ஆமாங்க, இளைஞர்களை ஊக்கம் அளிக்கிறதுக்கு ஊக்க மருந்துகள்லாம் கொடுக்குறாருல்ல. அதான் சொல்லுவாங்க ஊக்கமது கைவிடல்னாங்க. அதுக்கு எப்படி எங்கள் வாத்தியார் என்ன சொன்னார்னா, அந்த காலத்தில் குடியதை சொல்லியிருக்கட்டா, ஊக்கமது ஊக்கத்தை தருகின்ற மதுவை கைவிடல் கூடா உற்றாத குடி அப்படின்றது தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம்னார். அதை தான் அவர் பண்ணுறாரு. இளைஞர்களும் ஊக்கத்தை கொடுக்குறாரு. ஊக்கமது கைவிடல். உலகம் முழுவதும் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த விஷயம் ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை உலகம் முழுவதும், இதுதான் ஆன்மீகம், அதை தான் பரப்புறாரு. இதுக்கு முன்னாடி ரஜினிஷ்னு ஒருத்தர் இருந்தார், செக்ஸ் சாமியார்னு பேர். அவர் என்ன சொன்னார், செக்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யோகான்னார். அவருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போனாங்க. அமெரிக்காவே பாதி ஒரு காலத்தில் அவருக்கு பின்னாடி இருந்து சூசைட்லாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனவங்களாம் இருந்தாங்க. அந்த அவர் சொன்ன அவர் பேச்சை கேட்டு. ரஜினிஷுக்கு அப்புறம் இவர் இன்னைக்கு வந்து இவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அதே லுக்கில் தானே. அதே அவர் தான், அதே தான் ரஜினிஷனுடைய மறு அவதாரம் தான் அவர். அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரங்கள் அதுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு. ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு என்ன பிரச்சனைன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஆண்களும் பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, பிரம்மச்சரியத்தை விதத்தை. அவங்களுக்கு இது ஒரு லெட் அவுட், ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தோஷம். மதத்தின் பெயரால் எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த இதுக்கு. அதனால தான் சான்ஸ் கிடைக்கும், அத்தனை பேர் அங்கே வர்றாங்க. சிவராத்திரி அப்படின்ற அந்த விஷயம் வந்து பொதுவாக நம்ம பார்க்குறது கோயிலில் போயிட்டு கோயில் நடை திறந்திருக்கும், மக்கள்லாம் போய் உட்காந்துருப்பாங்க, விடிய இருப்பாங்க, அங்கே ஆராதனை நடக்கும். ஆனால் அங்கே ஒரு வித்தியாசமாக அது நடக்குது இல்லையா? ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு. சிவராத்திரிங்கிறது விடிய முடிச்சிருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வருது. விடிய சும்மா எப்படி முடிச்சிருக்கிறது, வாங்க இப்படி தான் ஜாலியாக இருக்கலான்றாங்க. ஒரு மாஸ், இது ஒரு மாஸ் கேபரே, அரசாங்கத்தின் ஆதரவில் நடக்கும் ஒரு பெரிய விழா, அவ்வளோதான். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்துக்கும்போது அது தப்பு சொல்ல முடியாது. நீதிமன்றங்களே தள்ளுபடி பண்ணுறதில்ல அதை எதிர்த்து இது பண்ணும்போது. ஆக அதில் நல்ல சுற்றி பார்த்திங்கன்னா யாராவது நீதிபதிகள் கூட அதில் இருக்கலாம். ஆனால் எல்லாமே சட்டமன்றங்கள் நீதிமன்றங்களை ஏற்றுக்குது, அரசாங்கம் ஏற்றுக்குது, அப்புறம் அதை போய் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் என்ன? ஏன்னா நான் வந்து செக்ஸாலஜிட்டு எனக்கு சந்தோஷம் இருக்குது. எப்படி மாட்டிக்கிட்டு வரும், எனக்கு தான் பேஷண்ட் நிறையா வரும். எங்களுக்கு நல்லது தான். அது இந்த சிவராத்திரி முடிஞ்ச உடனே அங்கேருந்து வர்றத பூரா என்கிட்ட தானே பேசிட்டு வருவாங்க. இல்லை ஒரு கூட நான் பெருசாக எதிர்பார்க்குறது கும்பமேளா முடிஞ்சு இன்னும் ஒரு 15 நாள் எனக்கு பெரிய இது எதிர்பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. இது 15 நாள் ஆகும். அந்த டிசீஸ் வரணும் இல்லை, வெளியே தெரியறதுக்கு 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது பெரிய மாஸ் எக்ஸோட 60 கோடி பேர் இருக்கிறான். அதில் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது எனக்கு வர மாட்டான். ஆனால் இதை வச்சுக்கிட்டு ரைடு பண்ணக்கூடாது. என்ன ஒரு மத்திய மந்திரி வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அது மக்களுக்கு எந்த விதமான செய்தியாக மாறும் சார்? இல்லை ஒரு மத்திய மந்திரி மிகப்பெரிய ஒரு இது அரசியல் பின்புலம் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மாறுமா, இல்லை அவரும் ஆன்மீக அப்போ ஒரு உண்மைதான் இது அப்படின்ற மாதிரி மாறும்?
நம்ம கண்ட்ரியினுடைய நம்ம நாட்டினுடைய இதே வந்து சட்டங்களே ஒரு வேடிக்கையான சட்டங்களுங்க. இப்போ வந்து மது விலக்கு வந்து தீவிரமாக இருந்த காலத்தில் குடிக்க முடியாது. கடைகள் கிடையாது. ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எனக்கு இது மது குடித்தா தான் சரியாகும்னு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாக்கா நீங்கள் மது குடிக்கலாம். பர்மிட் ஹோல்டர்னு பேர். பர்மிட் இல்லாதவன் குடித்தா குற்றவாளி, 6 மாதம் ஜெயில். பர்மிட் வாங்கிட்டாக்கா அரசாங்கமே உங்களை அனுமதிக்கிறது குடிக்கிறதுக்கு, நீங்கள் குடிக்கலாம். லா பர்மிட்ஸ் இட். ரோட்டில் சீட்டாட்டிங்கன்னா சூதாடுறீங்கன்னு கைது பண்ணிடுவாங்க. கிளப்பில் போய் சீட்டாட்டிங்கன்னாக்கா லா பர்மிட்ஸ் இட். பெரிய பெரிய கிளப்பெல்லாம் இருக்குது சிட்டியில். நான் கூட தான் மெம்பர். அந்த அந்த கிளப்பினுடைய சேர்மனையும் நிர்வாக குழுவையும் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா அந்த சீட்டாட்டர் குரூப் தான் தீர்மானிக்கும். அவங்க தான் பவர்ஃபுல் மெம்பர்ஸ். வெளியில் ரோட்டில் உட்காந்து சீட்டாட்டிங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிடும். சூதாடணும், தெருவில் சூதாடினார்கள். கிளப்பில் என்னாக்க பெரிய கேரம் விளையாண்டுல வந்து பிடிப்பாங்க. கேரம் விளையாட்டுலேயும் அது சூதாட்டத்தில் வரல. அந்த சீட்டாட்டம் போய் தான் இப்போ கேரம் போர்டுக்கு வந்துருச்சு. அது ஒரு வகையில் நல்லது. அது ஒரு ஸ்கில்லை காட்டுறோம். அதுதான் கேட்குறேன். இல்லை கேரம் விளையாண்டாலே போலீஸ் வந்து ஏன் இங்கே இப்போ அதே பிடிக்கிறாங்களா? ஏன்னா அதில் ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு திறமை இருக்குது, அது பார்க்கலாம். பட் அது எல்லாத்திலுமே இது உண்டுங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஜல்லிக்கட்டில் வந்து அவங்களுக்கு பறித்து கொடுக்குறது மாத்திரம் இல்லை, ஐயா வெளியில் எவ்வளோ பந்தயம் கட்டுவாங்க தெரியுங்களா? இந்த மாட்டை பிடிக்கணும்னு நான் இவ்வளோ கொடுக்குறேன், இந்த மாட்டை பிடிக்கணும் இவ்வளோ கொடுங்க. வெளியில் லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகும். அதில் வெறும் உள்ள அஃபிஷியலாக நடக்கிறதுல மாத்திரம் இல்லை, வெளியில் அதெல்லாம் சூதாட்டம். இதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. எல்லா காலத்துலேயும் உள்ள இது. இப்போது ஒரு இது என்ன இருந்ததுன்னா, ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து இதெல்லாம் இந்த தூர்தர்ஷன் மாத்திரம் இருந்த காலத்தில் விக்ரம் அந்த வேதாள்னு ஒரு இது வந்து சீரியல் வந்தது. வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். அதில் வந்து என்ன வரும்னாக்கா, வேதாளத்தை வந்து இந்த விக்ரமாதித்தன் கதை, வேதாளத்துக்கிட்ட அந்த கடைசியாக வேதாளம் கேள்வி கேட்கும். விக்ரமாதித்த பதில் சொல்லி சரியாக சொல்லலைன்னா வேதாளம் கழுத்தில் ஏறி உக்காந்துக்கும். சரியாக சொல்லிட்டு அவன் முதுகில் விட்டு இறக்கிடும். அந்த கேள்வியை கேட்டுட்டு ஒரு கேப் கொடுப்பாங்க, 10 நிமிஷம், என்ன ஆன்சர் சொல்லியிருப்பான். அந்த நேரத்தில் பல கோடி ரூபாய் பந்தயம் கட்டினாங்க, பல கோடி ரூபாய் சூதாட்டம் ஆடும். அது சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா சூதாடுறதுங்கிறது இது. அப்புறம் மகாபாரதம் கதையே சூதாடுற கதை தானுங்களே. பேர் தர்ம, பொண்டாட்டி வச்சு சூதாடுறான், கேட்டால் தர்மங்கிறான். அவன் தானே உங்கள் கடவுள். திரௌபதி அம்மை 5 பேரை கட்டிக்கிட்டோம், அது ஒரு பக்கம். எல்லாம் சனாதனம் தானே, அவங்க தானே உங்கள் கடவுள். பொண்டாட்டியை வச்சு சூதாடுறான், அது அவனை அது வந்து இந்த தேசிய நூலாக அறிவிக்கப்பட்டு அது படித்தா தாண்டா ஆச்சுன்னு மும்மொழி கொள்கையில் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? இதெல்லாம் இதுக்கு மேலே பேசினா நூலை தள்ளி விட்டுவாங்க, ஆன்டி அமித்ஷான்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல இதுக்கு முன்னாடி கூட அவருக்கு மீது நிறைய வழக்குகள், இப்போ சமீபத்தில் போன வருடத்தில் கூட நிறைய வழக்குகள்லாம் கூட இருந்துச்சு. எதுவுமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படின்றது. யானை போகிற வழியில் அவர் கட்டியிருக்காரு சொன்னாங்க. ஆமாம், எல்லா இடத்தையும் வயலேட் பண்ணி எல்லாம் பண்ணார். யாராலும் ஒன்றும் ஏங்க பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் வந்தாங்க, எந்த ஜட்ஜு தான் இது கொடுப்பாங்க? அவங்க இருக்க வேணாமா? வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அந்த காலத்திலே சொல்லிட்டான். இவங்கெல்லாம் வல்லார்கள், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து நான் ஜக்கி வாத்தியம் வந்து பிராமின் நினைக்கிறேன், அதனால தான் தப்பிக்கிறாரு. இதை நித்யானந்தா பண்ணியிருந்தா உள்ள தட்டியிருப்பாங்க. அவர் எங்கே தள்ளினாங்க? இல்லாமல் பண்ணிவிட்டாங்கல்ல. முருகன் நெடுமை இருந்தார், அவரை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. மேல்மருவத்தூரை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. மெய்வழி அனந்தர் இதெல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க. எல்லாம் நான் பிராமின்ஸ். இல்லை, இதுக்கு மற்ற நட்சத்திரங்களும் தேவைப்படுறாங்களே. இப்போ அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்தால் நட்சத்திரங்களை பற்றி பேசினாக்க விசாக கமிட்டிலேருந்து வந்துடுவாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பேசணும். இல்லை சார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாராவது, இப்போ சச்சினா இருந்ததுன்னா இப்போ புட்டல்பதி சாய்பாபா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு, அந்த மாதிரியான. சச்சினை பற்றி பேசலாம், தப்பு இல்லை. அந்த விசாகா கமிட்டி மெம்பர்களை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா உடனே அவங்க பொங்கி எழுவாங்க. எல்லாம் காலாவதியான கேஸுங்க, அதுகளுக்கு பொழுது ஒன்றும் இல்லை. போன தடவை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் ஜக்கி வாசுதேவத்தில் அதை தான் நான் கோர்ட்டில் தான் கேட்டேன். இது மாதிரி பண்ணால் தப்பு இல்லை, பேசினா தப்பான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேஸ் நின்று போச்சு. இது ஒன்றும் ஆகுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. முழுக்க நனைஞ்சிட்டு அப்புறம் என்னத்துக்கு முக்காடு போட்டு சுற்றுற? இது தான் உங்கள் சனாதனம், இது தான் உங்கள் கடவுள், இது தான் உங்கள் வழிபாட்டு முறை அப்படின்னும் போது அதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது?
கும்பமேளாவில் ட்ரெஸ்ஸை போட்டால் போவாங்க, அவுத்து போட்டு தான் போவாங்க. ஏதோ இந்த வருஷம் கொஞ்சம் டீசெண்டாக நடந்தது. இந்த நிர்வாண சாமியார்கள் ஒருவேளை படம் வரலையோ நம்ம நிர்வாண குளியல் தானே கும்பமேளா, காட்டு மிராண்டித்தனமான பண்டிகை தானே. மோஸ்ட் பார்பேரிக் ஃபெஸ்டிவல் எவர் டு பிளேஸ் இன் த ஹியூமன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு மதம் சார்பான பண்டிகை அப்படிங்கிறது தான் 66 உலகத்துடைய பார்வை. புனித நீராடி இருக்காங்க. புனித நீராட்டல் அப்படிங்கிற பேரில் அவுத்து போட்டு நின்னானுங்க. ஆணும் பொண்ணு அவுத்து போட்டு நின்றுச்சு. இல்லை, இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஃபோனில் இருக்கார், அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், அவர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கார் போல், தண்ணியில் கொண்டு போய் நினச்சி இது பண்ணுறாங்க, புனித நீராடுறாங்க. ஏதோ அதோட விட்டாங்களா? அதை பாருங்கள். யூரின்ல போட்டு நினச்சி அதை கழுவாம விட்டாங்களா? அதை யோசிச்சு பாருங்க. மாட்டு மூத்தத்தை பிடிச்சி கழுவாம விட்டாங்களா? அதை யோசிச்சு பாருங்க. அதான் அதுக்கே நம்ம அவனுக்கு இது சொல்லணும், ஆச்சரியப்படணும். ஏன்னா அவனுக்கு புத்தி அப்படி தான் போகும். இப்போ இந்த தடவை வரலைங்க, போன தடவை அதெல்லாம் இருந்ததுங்க. அவன் நின்று யூரின் பாஸ் பண்ணுறான், அதை பிடிச்சி குடிக்கிற ஃபோட்டோலாம் வந்து சாமியார் வேசத்தில் ஒருத்தன் நின்று. ஆமாம். அப்புறம் அவங்களெல்லாம் என்னத்தை பண்ணுறது? அதான் சொன்னேன், அயல் நாட்டினர் பார்வையில் மோஸ்ட் பார்பேரிக் ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் எவர் டுக் பிளேஸ் இந்த ஹியூமன் ரேஸ் அப்படிங்கிறது தான் கும்பமேளாவை பற்றிய விமர்சனம். ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் சொன்னீங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இந்து கடவுளை இல்லை சிவன் அப்படின்னு அவங்க வந்து போகிறதுக்கான காரணம் அதுவா, இல்லை இந்த யோகா அந்த மாதிரி பக்திக்காக வரலீங்க. இந்த யாரோ ஒருத்தன் அவுத்து போட்டு போனால் 10 பேர் கூடி நின்று தாங்க பார்ப்பான். ஃபுல் ட்ரெஸ்ஸில் போகிறவன் எவன் பார்க்குறான்? இதே நான் வந்து பேண்ட் அவுத்து கொஞ்சம் லேசாக கண்டு கீழே இருந்து பேண்ட்டு அண்டர்வேர் தெரியுதுன்னு வச்சுங்க, அத்தனை பேர் என்னை பார்ப்பான்ல. அட்ராக்ஷன் அப்படி தானே வருது. முழுசா ட்ரெஸ் போடணும் என்னவன் பார்ப்பான். சென்சார் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. எதுக்காக வச்சுருக்காங்க? அவன் புத்தி எப்படி இருக்கும்? கதாநாயகி உடம்பு தெரியுதாங்கிறத அவன் படம் பூரா பார்த்துக்கிட்டு இருப்பான். அதானே சென்சார் போர்டு. படத்தில் இருக்கிற நல்ல விஷயமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. கதாநாயகி உடம்பு தெரியுதாங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சென்சார் போர்டில் இருந்திருக்கேன். உட்காது சார், இப்படி என்னை கொடுமைப்படுத்தாதீங்க சார், பயங்கரமாக இருக்குது, என்னால் முடியல சார் அப்படின்னு. பொம்பளை எப்போ உடம்பு தெரியுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் வேறு வேலையே இல்லை சென்சாருக்கு. இப்படியெல்லாம் இருக்குதுங்க. அதை வேறு வெட்டி அவனுக்கிட்ட கொடுத்துருவாங்க, இவனுக்கு தனியாக போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வேறு நடந்து. ஆனால் என்ன ரூல்னால் அந்த காட்சிகளை வெட்டி ஆஃபீஸில் கொடுத்துடணும். நீங்கள் நெகட்டிவோடு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட முடியாது. இதை இவனுக்கு ஒன்றா சேர்த்து ஒரு படமாக போட்டு ஒரு இது காட்டினாங்க ஒரு தடவை. நான் ஒரு சென்சார் போர்டில் இருந்து வாங்குற முறையில் என்னையும் கூப்பிட்டு தான் போய் பார்த்தேன். சில காட்சிகள்லாம் இவங்க சனாதனத்துக்கு எகேன்ஸ்டாக இருந்த சேலத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து சாமியாரை வேஷம் போட்டு ஏமாத்தினால அதை வந்து கிண்டல் பண்ணி கவுண்ட் பண்ணி வச்சு ஒரு காமெடி எடுத்துருந்தாங்க. அதை அப்படியே வெட்டி எடுத்துட்டாங்க. நான் கேட்டேன், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுறதுக்காக கொண்டு வந்த காட்சி எப்படி? இது மத உணர்வுகளை புண்படுத்துகிறதுன்னு சொல்லி அவனை வெட்டியிருக்கு. இதெல்லாம் அதாவது சனாதனங்கிற பேரில் என்னென்னமோ நடக்குது. கேட்டுக்க வேண்டியது தான். அரசவையிலேயே வந்து ராணியாக இருந்தவருடைய புடவை அவுத்து போடுற கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம். அதை கொண்டு வர அது கரெக்டுன்றாங்க. கேட்டுக்க வேண்டியது. அதை பரப்புறதுக்கு தானே ஜக்கி வாஸ்தவ் இருக்கார். இப்போ அதை அடுத்தடுத்த வருடங்களை இன்னும் பெருசாக எதிர்பார்க்கலாமா? இன்னும் பெருசாக எதிர்பார்க்கலாம். இப்போவே நான் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் பார்க்குறேன். இப்போ அவங்களே அதுக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கறது தயாராக இருக்காங்க. நான் தான் சொன்னேன், என்னுடைய இதில் வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ரீல்ஸ்ன்னு வருது, ஒரு வீடியோன்னு ஒன்று வருது, எப்படி வருது என்னன்னே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன், டக்குன்னு ரீல்ஸ்ன்னு வருது. பல பிரபலங்கள் வந்து இஷ்டத்துக்கு பிச்சு உதறாங்க. அதே வீடியோவும் அதே தான். வீடியோஸ்ன்னு ஒரு ஆப் வருது, அதுலேயும் அதே தான். நான் ஒரு நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாணவ பக்கத்தில் உட்காந்து, சார் இதை எப்படியோ ட்ரை பண்ணி இதை கொண்டு வரணும்னு பார்க்குறேன், வரல உங்களுக்கு வருதே சார் அப்படிங்கிற. இவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு தானாக வருது. டெலிட் பண்ணவும் தெரியல எனக்கு. என்ன டெலிட் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபோனை கொடுங்க சாருங்கிறானுங்க. ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஷேர் பண்ணிட்டு போயிட்டானுங்க, எடுக்க முடியல. எல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? செல்ஃபோன்லேயே இவ்வளோ வருது. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரைட்டு. இதே வந்து ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் கதி என்ன ஆகுறது? ஆக இன்றைக்கி வந்து செக்ஸுங்கிறது வந்து ஒரு மூடி மறைக்கப்படுகிற விஷயமா இல்லை, வந்து பரவலாக போயிடுச்சு, பொதுவாக போயிடுச்சு. அதை வந்து செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அதுக்கு காரணம் பெண் சுதந்திரங்கிற பேரில் பெண்கள் எல்லா இடத்துக்கும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஏன்டா மூடிட்டு சுற்றணும்? இப்போ நாம் வந்து ஆண்கள் வந்து சட்டையை கட்டிட்டு வெறும் ஒரு ஷார்ட்ஸ் மாத்திரம் போட்டுக்கிட்டு ரோட்லேயே நடக்கிறோம். ஏன் நான் ஏன் நடக்கூடாதுங்கிறாங்க.
அவர் அவ்வளோதான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. நீ திறந்து போட்டு நடக்கலாம், நான் நடக்கக்கூடாதா? அவ்வளோதான். சுதந்திரங்கிற பேரில் இப்படி போயிட்டுருக்காங்க. ஹிப்பி கல்ச்சர் அவன் விட்டுட்டான். ஹிப்பி கல்ச்சர் அவன் விட்டுட்டான் ஐரோப்பாவில். நம்மக்கிட்ட வந்துடுது. ஏன்னா பூமி சுற்றும் போது அவன் இருண்டு பக்கத்தில் இருந்தபோது நம்ம வெளிச்சத்தில் இருந்தோம். நாம் இருளை நோக்கி போயிட்டுருக்குறோம். அவங்க வெளிச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய கலாச்சாரம் சொன்னது போல இப்போ அங்கே இருக்குது. அவனுடைய கலாச்சாரம் சொல்லிட்டு நம்ம பெருசாக பேசிக்கிட்டு தான் நம்மக்கிட்ட இப்போ இது வந்துட்டுருக்கு. பாலியல் பிரச்சனைகள்ங்கிறது வந்து இன்றைக்கி இவ்வளோ வரதுக்கு காரணம் என்ன? பெண்கள் அதிகமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் உள்ளே வச்சிருந்தோம். இன்றைக்கி அவங்க வெளியே வந்துட்டாங்க. நீ 10 பேர்த்துக்கிட்ட போகும்போது நான் ஏன் போகக்கூடாது? என்ன வேணாலும் சொல்லலாம். அதைத்தான் நான் இப்போ கொண்டாங்களே வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து போனாலும் 5 வருஷம் தண்டனைன்னு தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்காங்க. நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்கும். பாட்டுக்கு திரும்பி பின்னாடி வந்தான்னு சொன்னால் உள்ள தேடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் இந்த குற்றங்கள் இப்போ அதிகரிச்சிருக்குல்ல. அதிகரிக்கிறதுக்கு காரணம் பெண்களும் ஆண்களும் ஒன்றா இருக்கிறதுக்கு காரணங்க. அன்றைக்கி அவங்க உள்ளே இருந்தாங்க, தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நீங்கள் இது பண்ணணும். இன்றைக்கி அப்படி இல்லையா? அவள் தான் அவைலபிளாக இருக்காள். அவளே வர்றேங்கிறாள், நானும் வர்றேங்கிறேன், நீயும் வர்றேங்கிற. அவ்வளோதானே. என்ன ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிறாள். அதுதானே சமத்துவம். அதானே சமத்துவம். அவ்வளோதான். சமுதாயம் ஏற்றுக்குச்சு. பெரியார் சொல்கிறாரு. சமுதாயம் ஏற்றுக்குச்சு. அவ்வளோதான். பெரியார் சொன்னது என்னது? இப்போ அது வித்தியாசம் எதாப்படுதா? என்ன பெரியார் என்ன சொன்னார்? இல்லை, எல்லாரும் சமம், பெண்கள்லாம் இப்படி தான். பெண்களுக்கு சமத்துவம் கொடுன்னாரு, சுதந்திரம் கொடுன்னாரு, அவகிட்ட ஒப்பீனியன் கேட்கணுன்னாரு. அவளும் மன்னிச்சுத்தான். உனக்கு அவளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவளும் மன்னிச்சுத்தான். அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீ ஏன் கருவை சுமக்கிற? இன்றைக்கி எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு இதுக்குள்ளார கோழி குஞ்சு அடகாத்துக்கு இது பண்ணுறதுக்கு இன்குபேட்டர் வந்திருக்கிற மாதிரி உனக்கே ஒரு இன்குபேட்டர் வைக்கக்கூடாது. கருவை சுமந்துட்டு 10 மாதம் நீ ஏன் கஷ்டப்படுற? அதை இதில் வச்சிரு, அதை குழந்தை வந்தப்புறம் போய் எடுத்துக்கோ அப்படின்னாரு. 1930 சொன்னார். அன்னைக்கு இந்த எண்ணமே கிடையாது. இதை கேள்விப்பட்டு தான் ஸ்வீடன்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சு. முதலில் வந்து வாடகை தாய் சிஸ்டத்தை சொன்னது பெரியார். பெண்களுக்கு பெண் விடுதலைக்காக சொன்னார். கருவை சுமக்கிறப்ப இது இருக்கிறவொடனே நீ அடிமையாக தான் இருக்க வேண்டியிருக்கும். பெண்ணுக்கு கொடுத்துருக்க தண்டனை என்ன? ஆண் வந்து ஒரு 100 பெண்களோட தொடர்பு வச்சுக்கலாம், அவன் ப்ரெக்னென்ட் ஆகுறதில்லை. ஆனால் பெண் ப்ரெக்னென்ட் ஆகிடுறான். அடிப்பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பாயிட்டியா, பாவி, சண்டாளி, கற்பு அது இதுன்றோம். அவளை கெடுத்த ஆணுக்கு எந்த தண்டனையும் இல்லை. ஒருவேளை அந்த தண்டனை ஆணுக்கு வந்திருந்ததுன்னா அவன் அடங்கியிருப்பான். அவனுடைய ஆணுக்கு வர்ற வியாதிகளில் பார்க்குறது தான் நான் வெளியில் அவனை பற்றி சொல்கிறதில்லை. இவன் இந்த மாதிரி ஆளுன்னு சொன்னால் கூட ஆம்பளை அப்படி தான் இருப்பாங்க. ஒரு இதை சொல்லுவாங்க, ஒரு சேவலுக்கு எத்தனை பொட்டைக்கோழி இருக்குது தெரியுமில்ல, ஒரு ஆண் சிங்கத்தோடு எத்தனை பொட்டை சிங்கம் இருக்குது தெரியுமில்ல. அதை தான் சொல்லுவேன். என் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேச சொல்லுவேன். அதுங்களுக்கெல்லாம் கொனோரியா வர்றதில்லை, அதுங்களுக்கெல்லாம் சிஃபிலிஸ் வர்றதில்லைப்பா, அதுங்களுக்கு எய்ட்ஸ் வர்றதில்லைப்பா. மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது. மனுஷன் அது மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு இயற்கை கட்டளை வீழ்ச்சிருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தி, இதனை மீறினா நீ மாட்டிக்குவ. அவ்வளோதான். ஆணுக்கு டிசீஸ் வருது, பெண் கர்ப்பவதி ஆகிற. சமூக புறக்கணிப்பு நடக்குது அவளுக்கு. ஆணுக்கு அது நடக்கிறது. ஆணை ஏற்றுக்கிறாங்க, ஆம்பளை அப்படித்தான் இருப்பாங்க. பெண்ணுக்கு சமூக புறக்கணிப்பு. இந்த ப்ரெக்னன்சி பையன் இருக்கிறதுனால தான் பல பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அதுங்க போக ஆரம்பிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃப்ரீ ஃபார் ஆல் தான். ரோட்டில் நடக்க முடியாது. ஒரு ஊரில் சந்தை நேரத்தில் எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது சந்தை நடக்கிற நேரத்தில் வாங்க சார், நான் நிறையா விஷயங்கள் பார்க்கலான்னு ஊருக்கு போனோம். அந்த ஊரை சொல்ல விரும்பலை. ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல தண்ணி எப்போ உள்ளது, ஆற்றுக்கான பள்ளம் தான் இருக்குது. ஆற்றுக்கு இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருக்கோம், எங்களுடைய அதிகாரியோடு உட்காந்துருக்கோம், ஐஏஎஸ் ஆஃபீஸரோட. பொட்டை வெயில் அடிக்குது. நாங்கள் 3 ஆஃபீஸர் உட்காந்துருக்கோம். ஆற்றுக்கு அந்த பக்கம் நிறைய ஏதோ தெரியுது. ஒரு என்ன கேட்குறாரு ஆஃபீஸர், காந்தராஜ் அங்கே என்ன நடக்குது? ஏதோ ஜனங்க ஏதோ பண்ணிடுது. செக்ஸு தான் சார் நடக்குது. என்னது அப்படின்னாரு. செக்ஷுவல் இது பண்ணிகிட்டு இருக்கான் சார் அவன், இங்கேருந்து உங்களுக்கு சரியாக தெரியல, நல்லா பாருங்கண்ணா. ஷாக்காக அப்படியே என் தோலை பிடிச்சிக்கிட்டாரு. என்னது இது, இந்த ஊரில் இது என்னது இது, அப்படி என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்புறம் இவரை பார்த்தோன்னே எல்லாம் பயந்துக்கிட்டானுங்க. ஏன்னா இவர் காக்கி பேண்ட்டை போட்டு விட்டார். அன்றைக்கி பார்த்து போலீஸ்காரன் நினச்சிட்டாங்க எல்லாம். இது அப்புறம் கொஞ்சம் நீங்கள் இருங்க சார்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஒரு 6-7 பேரை கூப்பிட்டு வந்தோம்.
ஆமாம் சார், சந்தை அந்த பக்கம் வியாபாரம் நடக்கும், இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு சார். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டான். நான் சார் இந்த ஊர்லேருந்து இது சந்தை நேரத்தில் இங்கே வந்துடுவோம் சார், இப்போ பெரிய பிஸ்னஸ் சார், வாரம் எங்களுக்கு 10,000 15,000 கிடைக்கும் சார் அப்படின்றார். அவர் சொல்கிறார், செக்ரட்டரி, இதை பார்க்கறதுக்கு நான் ஹாலண்டுக்கு போனேன்ப்பா, நம்ம ஊரில் இருக்குது. நான் சொன்னேன், நம்ம ஊரில் இல்லாததே கிடையாது சார், இது ஏன் சார் வெளியில் உனக்கு எப்படி தெரியும்? நான் படிக்கிற காலத்து இதெல்லாம் பார்த்துக்குவேன் சார். அட பாவி, இதெல்லாம் பெரிய டீசன்ட் ஃபேமிலி. டீசன்ட் ஃபேமிலி தான் சார், நான் இல்லை சார். நான் பொறுக்கியாக தான் சுற்றுனேன். என்னை பார்க்காத இடமே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நாங்கள் செட்டாக ஊரையே சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். சந்தை நாளில் எங்கள் ஊர்லேயே அது நடக்கும் சார். ஆக இதுக்காக நீங்கள் இது அந்த கர்ப்பம் தரிச்சிருவோங்கிற காரணத்தினால தான் பெண்கள் வந்து தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிறதுக்கு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த பயம் போயிடுச்சுன்னா மிருகங்கள் எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்மளும் இருப்போம். ஆனால் மிருகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. மேட்டிங் சீசன் ஒன்று உண்டு, கர்ப்பம் தரிக்கிற காலம்னு உண்டு. அந்த நேரத்தில் தான் அதுக்கு செக்ஸை பற்றியே நினைக்கும். இப்போ மீன்பிடி காலத்து ஒரு குஞ்சு பொறிக்கிற காலம்னு இடைவெளி விடுறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த டைமில் தான் அதுக்கு வந்து செக்ஸ் வச்சு அந்த டைமில் தான் குஞ்சு பொறிக்கும். மனுஷன் ஒருத்தன் தான் 24/7 எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் செக்ஸ் வச்சு இந்த ஒரு இனம் தான் அது. ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி செக்ஸை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இப்போ இதிகாச மகாபாரதத்தில் வந்து ஒருத்தி 5 பேரை கட்டிக்கலாம், அப்பன் பேர் தெரியாமல் எல்லோரும் புள்ள பெற்றுக்கலாம், இதெல்லாம் அதுலேயே சொல்லியிருக்காரு. பாண்டவர்களுக்கு யார் அப்போ? தர்மா வந்து யாருக்கோ பிறகுறான், பீமை யாருக்கோ பிறகுறான், வாயு புத்திராங்கிறான். பீமனை பற்றி கூப்பிடும்போது இந்த படத்தில் காட்டுறான், வாயு புத்திராங்கிறான், பாண்டு புத்திரான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா பாண்டு வந்து குழந்தை பெக்க முடியாது. அப்போ என்ன வழி? 5 பேரும் யார் யாருக்கோ காரணம் வந்து சூரியனுக்கு பிறகுறான், இந்திரனுக்கு பிறகுறான், சூரியனுக்கு பிறகுறான், அர்ஜுனன் வந்து இந்திரனுக்கு பிறகுறான், தர்மம் வந்து யமனுக்கு பிறகுறான், பீமை வந்து வாயுக்கு பிறகுறான், நகுல சகாதவர்கள் யாரோ 2 பேத்துக்கு பிறகுறாங்க. இவங்க யாருமே வந்து புருஷனுக்கு பிள்ளை பெக்கலையே. இது அக்செப்டட். உங்கள் பேர் என்னன்னா அர்ஜுனாங்கிறாங்க, உங்கள் அப்பன் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், அர்ஜுனுக்கு ஏதோ அப்பன். இதெல்லாம் அஃபிஷியலி அக்ரீடு, சனாதனத்தில் இருக்குது. இது மேலே பேசினாங்க என்கிட்ட சண்டைக்கு வரதில் அர்த்தம் இல்லைப்பா. வியாச பகவானை கேளுங்க. பாண்டுவோட அம்மாவும் திருதராஷ்டிரோட அம்மாவும் யாருக்கு பிள்ளையை பெற்றாளுங்க? புருஷனுக்கா பெற்றாளுங்க? வியாச முனிவர் தானே பெற்றார். அப்பனுக்கு அப்பா வந்து வியாச முனிவர் தானே. அவர் தன்னுடைய பெண் உறுப்பை மாத்திரை கட்டி உடம்பு பூரா மூடிக்கிட்டு படுத்ததுனால தானே பாண்டு ரோகத்தோடு பிறந்தான் பாண்டு. திருதராஷ்டிரோடைய அம்மா வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அதனால தான் திருதராஷ்டிரன் குருடனா பிறந்தாங்கிறது அந்த கதை. வியாசர் அவ்வளோ அச்சிங்கமாக இருந்தார். இப்படி யாருக்கோ இப்போ பிள்ளையை பார்த்தவங்க தானே வடநாட்டு கலாச்சாரம். அதனால் அதெல்லாம் தப்பு கிடையாது. இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செக்ஸ் நிகழ்ச்சி நடக்குது. அது உள்துறை அமைச்சரை வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு புனிதமடைந்தோம். அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தால் தேசமே புனிதமடைந்ததுன்னு கும்பிட்டுக்கோ. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி.